இதுதான் செஞ்சிக்கோட்டை. இது எங்கே இருக்குதுன்னா, இது நாங்கள் பிரதமரை பார்க்குறதுக்காக சென்னை போயிருந்தோம். இந்த கோட்டை விழுப்புரம் மாவட்டமாக இருக்கலாம், சரியாக தெரியல. இருப்பினும் நாங்கள் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த செஞ்சிக்கோட்டை நிறுத்தி பார்த்துட்டு போனோம். அப்புறம் அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருன்னு தெரியல ஆதிபராசக்தி கோயில். இப்போ செஞ்சிக்கோட்டைக்கு போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்திய தேசிய கொடி இருக்குது. நான் பார்த்ததுலேயே இதுதான் கொஞ்சம் பயங்கரமான கோட்டையாக தெரியுது. நிறைய இடத்துல கோட்டை இருக்குது சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப பாழடைஞ்ச நிலையில் இருந்துச்சு. இது நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு நாளைக்கு போய் தனியாக ஒரு நாளே கூட ஆயிரம் சுற்றி பார்க்க. இன்னும் மலையெல்லாம் ஏறணும், அந்த மலையெல்லாம் உச்சிலாம் பாதி மேலே தான் போக முடியுமா. இப்போ இதே வேலை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பாருங்க, செஞ்சிக்கோட்டை போர்டு, செஞ்சி போர்டு. நீங்கள் போனீங்களா பார்க்கலாம். இந்திய தொல்லியல் இங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது. பாருங்க, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ். இந்திய கொடி பறக்குது. இதில் பார்த்தா பின்னால் அந்த பக்கம் தண்ணி இருக்குது. மேலே இந்த மதில் சுவர் மேலே ஏறி நின்று கோட்டையை வீடியோ எடுத்தோம். அங்கே ஒரு போர்டு இருக்குது. உள்ளே டிக்கெட்டு வாங்கினா தான் உள்ளே போக முடியும். கோட்டை பாருங்க தெரியுது. டிக்கெட்டு வாங்கி சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. மேல்மருவத்தூர் போய் அப்புறம் சென்னை, அதுக்கு அந்தாண்டு ஒரு 10 கிலோமீட்டர் தான். ஏதோ ஒரு பேரும் மறந்து போச்சு. அங்கே போய் பிரதமரை பார்த்துட்டு வீடு திரும்பணும். இது கோட்டையோட முகப்பு. இங்கே பாருங்கள், இது உருது மொழின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன மொழின்னு தெரியல எனக்கு. இங்கே ஒரு பலகை இருக்குது, எழுத்து பலகை, அறிவிப்பு பலகை. இது ஆலாமரம் பாருங்க, எப்படி விழுது. இது வெளியே வந்துட்டோம். வெளியே வண்டி பார்க்கிங்